வணக்கம் நண்பர்களே. உங்கள் கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை தீர ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய 2 நாட்களில் வட்டியை திருப்பி கொடுத்தீங்க என்றால் மீண்டும் கடனில் மாட்டிக்க மாட்டீங்க. இது சித்தர்கள் வகுத்து கொடுத்த சூட்சமமான நாள். இந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வரும். அந்த நாளை குறித்து வைத்து அந்த நாளின் குறிப்பிட்ட நேரத்தில் மீண்டும் வட்டியின் ஒரு சிறு தொகையை கொடுத்தால் விரைவில் வட்டி பிரச்சனை சரியாகும். இது சூட்சமமான தரித்திரத்தை போக்கக்கூடிய, எதிர்மறையை போக்கக்கூடிய கரிநாள். மெயினாக இது வட்டி தீர்க்கும் பிரச்சனையே, அதாவது கடன் பிரச்சனை. வட்டியால் நம்ம வட்டி கொடுத்து ரொம்ப இதாகி இருப்போம் இல்லையா, அந்த வட்டி பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு நாள்னே இந்த நாளை சொல்லலாம். இது ஏப்ரல் மாதத்தில் 2 நாட்கள் வருது. இந்த 2 நாட்களில் ஏப்ரல் 1 அன்று கரிநாள் வருது. அன்றைய தினத்தில் கடனோட வட்டியை கொடுக்க வேண்டிய அந்த நபருக்கு அந்த வட்டியின் ஒரு பகுதி அந்த நேரத்தில், அதாவது அந்த ஏப்ரல் 1 அன்று காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே அந்த கடன்காரருக்கு அந்த வட்டியை நம்ம அந்த நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமே நம்ம அந்த வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம ரிலீஃப். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம அதுக்கு முன்னாடியே வட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அன்றைய நாளில் அந்த அடுத்த மாதத்திற்கு நம்ம வட்டி கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த நாளில் அந்த அடுத்த மாதத்திற்குள்ள வட்டியில் ஒரு பகுதியை எடுத்து அந்த நபர்கிட்ட இந்த நேரத்தில் 6 மணியில், காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காலை 6 மணிலேருந்து 8 மணி இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அந்த வட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பகுதியை எடுத்து அதில் ஒரு பணத்தாளில் மட்டும் 4 சைடும் புணுகு தடவி சென்டரில் உங்கள் பேரின் முதல் எழுத்தை புணுகால எழுதி மனதார முதலில் குலதெய்வத்தையும் குருவையும் குபேரரையும் நினைத்து, விரைவில் எனக்கு இந்த வட்டி பிரச்சனை சரியாகணும், விரைவில் எதிர்பாராத பணவரவு என் வேலையின் மூலமாக அபரிதமான செல்வ செழிப்பு பெருகி கடனில்லா வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த காசை ஒன்றில் நீங்கள் அந்த வட்டி கொடுக்கணும் இல்லையா, கடன்காரருக்கு வட்டி கொடுக்கணும் இல்லையா, அவர்கிட்ட அந்த நேரத்தில் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலை, முடியலை அப்படின்னா அந்த நேரத்தில் அதை ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அடுத்த மாதம் கொடுப்பீங்க இல்லையா, அந்த காசுக்கு கூட இந்த காசு. அடுத்தது ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த நாள் வருது. அன்றைய தினமும் அதே மாதிரி தான் காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணணும். 8 மணிக்குள்ளே அந்த வட்டியின் ஒரு பகுதி எடுத்து வைப்பீங்க இல்லையா, அதில் ஒரு தாளை மட்டும், பணத்தாளை மட்டும் எடுத்து அதில் 4 சைடும் புணுகு தடவி என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் உங்கள் நேமோட முதல் பெயரின் முதல் எழுத்தை புணுகால எழுதிட்டு மனதார குலதெய்வத்தையும் குருவையும் குபேரரையும் நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யணும். மிக விரைவில் எதிர்பாராத பண வரவு வரணும், என் வேலை மூலமாக அபரிமிதமான செல்வம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் வழியாக நான் என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கணும், வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வட்டியும் கடனும் இல்லாத வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும். இல்லைன்னா ஒரு கவரில் போட்டு வச்சுக்கணும். அடுத்த மாதம் அமௌண்ட்டு கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கு கூட சேர்த்து கொடுக்கணும். அப்படி அது மாதிரி அந்த 6 மணிலேருந்து 8 மணி கூட இப்போ பே பண்ணுறோம் அமௌண்ட்டு வட்டி, அப்படி கூட அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி 5 மாதங்கள் தொடர்ந்து யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த 5 மாதத்திற்குள் வட்டி மட்டும் கடன் பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறதுமை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளில் அசல் அமௌண்ட்டில் ஒரு பங்கு எடுத்து வைக்கவே கூடாது. கண்டிப்பாக வட்டியில் தான் ஒரு பங்கை நம்ம கொடுக்கணும். ஸோ இதை புரிந்து செயல்படுங்கள். மைத்ரு முகூர்த்த நேரத்தில் தான் கடனோட அசலில் நம்ம ஒரு பகுதியை எடுத்து வைப்போம். ஆனால் இது மைத்ரு முகூர்த்த நாள் கிடையாது. இது ஏப்ரல் 1 கரிநாளோட சூட்சமம். சரியா, அதனால் வட்டி பணத்தில் தான் ஒரு அமௌண்ட்டை நம்ம கொடுக்கணும். வட்டி பணத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வட்டியோட ஒரு அமௌண்ட்டை
ஒரு பகுதியை அந்த நேரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்த மாதம் கொடுக்கும்போது கொடுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த பரிகாரத்தை, இந்த சூட்சமத்தை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வட்டியும் கடனும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. நல்லதே நடக்கும்.